தூக்கி சாதாரணமாக 1000 ரூபாய் கொடுக்குது, 2000 ரூபாய் கொடுக்குது, 2500 ரூபாய் கொடுக்குறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் தினேஷ், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர அதுக்கு எவ்வளோ வேணால் நீ செலவு பண்ணலாம். ஏன்னா அது திரும்ப வருது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட். அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு திரும்ப வருது, அது முதலீடு. இது பிரைப். இல்லை, இதற்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே தலைவர்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள். அப்சல்யூட்லி. அப்போ இப்போ புதிதாக வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு மாற்றம் பொருந்திய ஒரு அறிவிப்புகளை கொடுப்பாரு, அவர் ஒரு வேற ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அவரும் இவங்களுடைய திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் கிட்டத்தட்ட அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி. இப்போ இருக்கக்கூடிய அவருடைய நேற்று ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா வில் பி மச் மோர் வர்ஸ் தன் டிஎம்கே. கஷ்டம் தினேஷ். இது வந்து ஒரு மாற்று அரசியல்னு அவர் நம்பினது முட்டாள்தனம். என்ன இலவசம் கொடுக்குற? எதுக்கு இலவசம் கொடுக்குற? 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. தம்பி, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிளிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை திறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கும் பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அதான் நடக்குது இங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே, 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உன்னை ஈடு கேட்பான், ஒரு அடமானமா சொத்தை கொடு, இல்லை கட்டடத்தை, இதை வீடு எதையாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒன்னு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும். 3 முறை. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. அப்புறம் இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே இதில் கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்குறோம். அந்த பேருந்தை ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா? சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக் உந்தூர்ல இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் சார், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டுருந்தான். இப்போ கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும். அவன் ஒருத்தர் மோட்டர் பைக்கில் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏற்றிக்கிடுவான், குடத்தை பிடிச்சிக்கிறோம். அதாவது குண்டுங்குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி குளிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ற, பைத்தியக்கார பயல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டுங்குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விழாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்கே போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்லை? இப்படி கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தியில் தண்ணீரை வடைஞ்சிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்துருக்கு? என்ன கொடுத்துருக்கு அரசு?
எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்னி எழுந்து செத்தினா கட்டையில எரிக்காம கரண்ட்ல இருக்கிறது வளர்ச்சி, டெவலப். டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாரு. இந்த வாட்டி ஒரு அம்மா வந்து நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் வந்து அப்படி கையேந்தி காசு கேட்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு அட்டை தாங்குது. உடனே அவர் இந்த பைக்கில் இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாப்ல. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லடா தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்னு பாரு, எதை நோக்கி நகரம்னு பாரு. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள், செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. ஏன் இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த வருஷம் தான் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000. ஏன் போன தடவை மே மாசம் வரலையா? கோடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, அரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்தவொடனே அப்படியே மாலையை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தாரேன், நான் வந்தா 3000 தாரேன். இங்க தங்கச்சி எல்லாம் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி, தனி எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதுதாங்க முக்கியம். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டிய. நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். இது அறிவு சமூகம் புரிஞ்சுக்கிறணும் என் அன்பு பிள்ளைகள். மார்க்சிங்கார்கி சொல்றான்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற, வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில. வேளாண்குடி மகன் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று.